யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஏங்க, என்னையோட 3வது நாள் முடியுது. இந்த பொண்ணுக்கு குணமாயிரும்ல. பாவம் அந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஒண்ணுனா துடிச்சு போறான். கல்யாணத்தை பண்ணி நல்லபடியா வாழ்க்கை ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாமையா இருக்குது. அந்த பொண்ணை நல்லபடியா குணப்படுத்தி நம்ம அனுப்பிடலாம். இன்னும் 2 மணி நேரம் தான். நல்லா தூங்கி இருந்துச்சா எல்லாமே சரியாகிரும். வைத்தியம் முழுசா முடிஞ்சாதான் இந்த பொண்ணு எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியும். எப்பவும் நம்பிக்கையா பேசுறீங்க, இன்னைக்கு என்னடானா நம்பிக்கை இல்லாம குழம்பி போற மாதிரி இருக்கு. இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு முன்ஜென்மம் எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை வைத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்ஜென்மம் மட்டும் ஞாபகம் இருந்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. தலையில அடிபட்டதுல இருந்து அந்த பொண்ணு மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களாதான் அந்த பொண்ணு வாழ முடியும். அந்த பொண்ணு அடிக்கடி ஒரு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கே, ஐஸ்வர்யா. ஒண்ணு ஐஸ்வர்யாவா நடந்துக்கும், அப்படி இல்லைன்னா முழுசா மகாவா மாறும். இந்த 2ல ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கும். வெறும் முன்ஜென்மம் மட்டும் ஞாபகத்துக்கு வந்தா அந்த பொண்ணு வாழ்க்கைய அது சிக்கலாக்கிருமே. என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். இதுக்கு மேல கடவுள் விட்ட வழிதான். விதியை நம்மளால வெல்ல முடியாது. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். என்ன மச்சான், ரொம்ப சீரியஸா இருக்க போல. மகன் நல்லபடியா குணமாக்கி வரணும்னு நானே பதட்டத்துல இருக்கேன். நீ பல்ல காட்டிட்டே இருக்க. எனக்கு உன் நிலைமையை நினைச்ச சிரிப்பு தான் வருது. இப்பவாவது கொஞ்சம் மகாவா கொஞ்சம் ஐஷுவா மாறி மாறி நடந்துட்டு இருக்கா. மொத்தமா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஐஷுவா மாறி வந்தானு உன் கதி அதோ கதிதான். டேய், நீ வேற ஏன்டா பயமுறுத்துற? இவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத. அதெல்லாம் மகாவுக்கு எதுவும் ஆகாது. ஆமாமா, நீ பெரிய டாக்டர் பாரு. போடி. எருமை எருமை, உனக்கு கவலை இல்லைனா கூட பரவாயில்ல. பல்ல காட்டி காட்டி என்ன வெறுப்பேத்தாத. ஐயோ, உன்னை வெறுப்பேத்துறதுக்காக சிரிக்கல. உண்மையாவே எனக்கு சிரிப்பு தான் வருது. மகா என்னோட ஃப்ரெண்டு தான். அவளை நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா உன்ன நினைச்சாதான் சிரிப்பு தாங்க முடியல. யோசிச்சு பாரு, ஐஷுவா திரும்பி வந்தானா, ஏய் என் குழந்தை எங்க அப்படின்னு கேட்டு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிடுவா. பலா, சும்மா இரு. ஏற்கனவே பதட்டத்துல இருக்கோம், நீ வேற கூட கொஞ்சம் கடுப்பேத்தாத. வாங்கம்மா, மகாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சுல. அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சுப்பா. இன்னும் 2 மணி நேரம் உன் பொண்டாட்டி பத்திரமா உன்கிட்ட பழைய மாதிரி திரும்பி வந்துருவா. என்ன, எல்லாமே வைத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒருவேளை முன்ஜென்மம் மட்டும் ஞாபகம் இருந்துட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா ஒன்னும் நீ கவலைப்படாத, அதை நம்ம சீக்கிரம் சரி பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆனா நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. நமக்கு மீறின சக்தி ஒண்ணு இருக்குன்னா அது கடவுள் தான். அவரை வேண்டிக்கோங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரிங்கம்மா. சரிப்பா, உட்காந்துருங்க. நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, எனக்கு காஃபி வேண்டாம். ஏன்பா, நீ காஃபி குடிக்க மாட்டியா? இது தெரியாம 2 நாளா உனக்கும் சேர்த்துல நான் போட்டு கொடுத்து விட்டேன். ஆமாம்மா, காஃபி அவ்வளவா குடிக்க மாட்டேன். அதனால டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. ஏண்டா, நம்ம இன்னும் விருந்துக்கா வந்திருக்கோம். ஓய்ச்சதுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்ற. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்க வேண்டியதானே? உனக்கும் வேணும்னா நீ கேட்டு வாங்கி சாப்பிடு. அதுக்காக என்னால அதிகாரம் பண்ணாத. எனக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நான் செய்வேன். மவனி, ரூமுக்கு வாடி, அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். அட போ ஷாலு, வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? ஆமா, நேத்து கவனிச்சதே செம்மையா இருந்துச்சு. இதுல இன்னைக்கு வேற கவனிச்சுக்கிறேன்னு சொல்ற, அதுவும் இந்த சின்ன பையன் முன்னாடி. அடச்சி, வாயை வச்சுட்டு சும்மா இரு. எதையாவது பேசிக்கிட்டு லூசு. ஷபா, இருக்கிற கடுப்புல இதுக லவ்ஸ் வேற. பாத்தியா மச்சான், கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு ஆசைன்னு. டேய் பாலா, இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சது இல்லல? இல்லடா. இப்போ அடி வாங்கிட்டு போயிடாத. உங்க லவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா வச்சுக்கோங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். இவனை கண்டுக்காத விடு. மகாவுக்கு சரியாயிரும். அதான் அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல. இல்ல ஷாலு, மாறி மாறி பேசிட்டு இருக்கும் போது கூட எனக்கு பெருசா பயம் தெரியல. ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி வெறும் முன்ஜென்மம் மட்டும் ஞாபகம் இருந்தா ஆதி எங்க, குழந்தை எங்கன்னு கேட்டுட்டே இருப்பா. டேய், அப்படிலாம் எதுவும் நடக்காது, நீ பயப்படாத. டாக்டர், அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல? எதுவும் ஆகாதுல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எல்லாமே அவர் மட்டும்தான். அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சொல்லுங்க டாக்டர், அவருக்கு எதுவும் இல்லைல்ல? டாக்டர் ஐயா, ஐயாவை பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த ஊருக்கே அவர் தான் குலசாமி. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. முனுசாமி, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? நான் டாக்டர் ஆனதுக்கு காரணமே ஐயா தான். ஸ்கூல் முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கிறதுக்கு கையில காசு இல்லாம இருந்தேன். ஆனா ஐயா தான் என்ன காலேஜ் படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு. அவர் உயிருக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? ஆமா, ஐயாவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. நல்ல வேலை, விஷத்தை அதிகமா அவர் குடிக்கல. கொஞ்சமா குடிச்சதுனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனாலும்
ஸ்டொமக்கை க்ளீன் பண்ற ப்ராசஸிங்ல அவர் வயிறெல்லாம் புண்ணா இருக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு பத்தியமா சாப்பாடு கொடுங்க. காரமா எதுவும் கொடுக்க வேண்டாம். ம் சரிங்க டாக்டர். இப்போ நான் அவரை போய் பார்க்கலாம்ல? தாராளமா போலாமா. ஐயா கண்ணை முழிச்சிட்டாரு. நீங்க போய் பாருங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் கூட பண்ணிடலாம். ம் சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றிங்கிறது பெரிய வார்த்தை. நீங்க என்கிட்ட சொல்லலாமா? நீங்க போய் ஐயாவை பாருங்க. கலங்காதீங்கம்மா. ஐயாவுக்கு எதுவும் ஆகாது. காவியம்மா, இப்ப எதுக்கு அழுகுற? நான் நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா நான் உயிரையே விட்டுருப்பேங்க. அதான் எதுவும் ஆகலல்ல. இது வயிறு பாஞ்ச கட்டடி. எனக்கு எதுவும் ஆகாது. தலை சுத்தி நீங்க கீழே விழுந்ததும் என் உயிரே என் கையில இல்ல. நீங்க என்னடானா இப்படி கெத்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ இப்படி பயந்தாலுதான் பசங்களை நினைச்சு பாரு. அவங்க மட்டும் என்ன நினைச்சு அழுதுட்டு தான் இருக்காங்க. பெருசி வேற நான் தான் தீர்த்தத்தை கொடுத்தேன். அதனால என் மேலதான் தப்புன்னு அவ மேல பழிய போட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏங்க இப்படி ஒரு கெடுதலை நம்ம குடும்பத்துக்கு யாருங்க செய்ய நினைச்சிருப்பா? அந்த 3 பிள்ளைங்களும் அந்த தீர்த்தத்தை குடிச்சிருந்தா நிலைமையை நினைச்சு பாருங்க. வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து இறந்திருக்கும். இந்த வேலையை பார்த்தது அந்த குமரவேலா தான் இருக்கும். ஆமால, மகாவை கூட அவங்க தானே கடத்திட்டு போனாங்க. நீங்க சொல்றது சரிதாங்க. நிச்சயமா அவங்க தான் பண்ணிருக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. போலீஸ்ட பிடிச்சு கொடுக்கணும். பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஊர் பஞ்சாயத்தை இன்னைக்கே கூட்டுறேன். இந்த நிலைமையிலையா? ஊர்ல உள்ள பிரச்சனைக்கு நான் தீர்ப்பு சொல்றேன். என் குடும்பத்திலேயே பிரச்சனை நடந்திருக்கு. அப்படிலாம் சும்மா விட முடியாது. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டேன். இதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட மோதவே கூடாது. பழிக்கு பழின்னு வாங்கிட்டு இருந்தா திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். நான் பழிக்கு பழி வாங்கல. உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பதான் இன்னொரு தப்பு அவன் செய்ய மாட்டான். அதுக்காக இப்பதானே ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. இன்னைக்கே பஞ்சாயத்தெல்லாம் வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல காவியா, இதோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம குடும்பமே இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. தேவையில்லாத பிரச்சனையை உள்ள விட்டோம்னா நம்ம கடைசி வரைக்கும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டே இருந்து சந்தோஷமா வாழவே முடியாது. நம்ம குழந்தைங்களும் நம்மளால கஷ்டப்படுவாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா இன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டியே ஆகணும். சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் போய் முனுசாமி கிட்ட சொல்லி தகவல் சொல்ல சொல்றேன். சீக்கிரம். அம்மா, ஐயா நல்லா இருக்கார்ல? அவருக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல முனுசாமி, ஐயா நல்லா இருக்காரு. ஊருக்குள்ள போய் இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிடு. ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர சொல்லு. அம்மா, பஞ்சாயத்தா? இப்பவா? ஆமாடா, ஐயா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஊர் பஞ்சாயத்தை கூட்டு இன்னைக்கு முடிவை பாத்துடலாம். சரிங்கம்மா, நான் ஊர் முழுக்க டமாரம் போட்டுறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். அந்த தீர்த்தத்தை நானே முதல்ல குடிச்சிருந்திருக்கலாம். உங்களுக்கு கொடுத்தது என்னோட தப்புதான். என்னடாமா பேசுற? இப்ப நீ மட்டும் இல்ல, வயித்துல ஒரு குழந்தையும் சுமந்துட்டு இருக்க. ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. எனக்கு தான் எதுவும் ஆகலல்ல, நீ அழாத. இந்த மாதிரி நேரத்துல அழக்கூடாது. உன் குழந்தை எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு தான் இருக்கும். இருந்தாலும் என் கையாலேயே உங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நீயா கொடுத்த? அவங்க இதுல வேணும்னே கலந்துருக்காங்க. அந்த விஷயம் கூட உனக்கு தெரியாது. ஒருவேளை இதை நீ குடிச்சிருந்தாலோ இல்ல மத்த 2 பேரும் குடிச்சிருந்தா அவங்க குழந்தையும் சேர்ந்து இறந்திருக்கும். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. சரி, நீ அழாதம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல. ம், சரிங்க மாமா. முனுசாமி பஞ்சாயத்து கூட்ட போயிருக்கான். வா போலாம். மாமா, இப்ப எதுக்கு பஞ்சாயத்தெல்லாம்? அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இல்லம்மா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தாதான் நம்ம கிட்ட அவங்க மோத மாட்டாங்க. இதனால் இந்த ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், ஊர் மக்கள் அனைவரும் பஞ்சாயத்துக்கு வருமாறு ஊர் தலைவர் உத்தரவு போட்டிருக்கிறார். எங்க வீட்டுல உள்ள பொண்ணுகிட்ட தீர்த்தத்தை கையில கொடுத்தது நீங்க தானே? ஆமாங்க ஐயா, நான் தான் கொடுத்தேன். ஆனா அதுல விஷம் கலந்த விஷயம் எனக்கு தெரியாது. இத நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு தெரியாம தீர்த்தத்துல விஷம் கலக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லைங்க ஐயா, நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் தீர்த்த சொம்பை எடுத்துட்டு வரும்போது அங்க யாருமே இல்ல. அர்ஜுன் ஐயா இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது பண்ணி கொடுத்திருக்காரு. என் பையன் கூட அவராலதான் டாக்டர் ஆயிருக்கான். நான் போய் எப்படி அவருக்கு துரோகம் செய்ய நினைப்பேன்? சரி, நீங்க செய்யலைனா தப்பு எங்க நடந்திருக்கும்? எனக்கு தெரியலைங்க ஐயா. ஆனா தீர்த்த சொம்பு கோவிலை விட்டு வெளியே போயிருக்காது. எனக்கு தெரிஞ்ச அவங்க கோயிலுக்குள்ள வச்சுதான் கலந்துருப்பாங்க. காலையில இருந்து கோவிலுக்கு சுமார் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க? இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறனால ஊர் மக்கள் பெருசா கோவிலுக்கு வரல. செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் கூட்டம் நிறைய வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 குடும்பம் வந்திருக்கும், அவ்வளவுதான். அப்ப நிச்சயமா யாரும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. சரி, இந்த கோவிலுக்குள்ள கேமரா ஏதாவது இருக்கா? ஆமாங்கய்யா, கோயிலுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு. முன்னாடி மட்டும் இல்ல, கோயில சுத்தி சுத்தி அங்கங்க கேமரா இருக்கு. ஒரு தடவை கோவில் நகை திருட்டு போய் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அர்ஜுன் ஐயா தான் கேமரா வாங்கி மாட்டிருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் நம்மளால எடுக்க முடியுமா?
ஆ முடியும் ஐயா, இப்பவே நினைச்சாலும் எடுத்துட முடியும். தீர்த்த சொம்பு வெளியே போகல. நிச்சயமா உங்க கோவிலுக்குள்ள வந்துதான் விஷத்தை கலந்துருப்பாங்க. ஃபுட்டேஜ்ல எல்லாமே பதிவாயிருக்கும். இதுவே போதும் நிரூபிக்கிறதுக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மேல வீண் பழி போட முடியாது. இப்பவே போங்க. கோவிலுக்குள்ள கேமரா இருக்கிற விஷயத்த பஞ்சாயத்துல சொல்லுங்க. அவங்க வாயிலிருந்தே உண்மை வெளியே வந்துரும். ஐயா நல்ல வேலை, எங்க பழியெல்லாம் என் மேல விழுந்துருமோன்னு பயந்துட்டேன். என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. நீங்க தான் என் குலசாமி. நான் இப்ப வந்துடுறேன். ஆளுக்கு பஞ்சாயத்து கூட்டிட்டு பேசாம இருந்தா இப்படி அதானே நாங்க என்ன வேலை பழப்பு இல்லாம வெட்டியாவா இருக்கோம். யார் மேல பிராதி என்ன எதுன்னு சொல்லுங்க. ஏன் யார் மேல பிராதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? ஏய் சொம்பு, ஏய் சொம்பா, பொம்பளை பிள்ளை நாக்கு அடக்கி பேசு. சொம்பு காணுமே, பஞ்சாயத்துனா சொம்பு இருக்குமே, அது எங்கன்னு கேட்க வந்தேன். சரி சரி, என்ன பிராதுன்னு சொல்லுங்க. எங்க ஐயா குடும்பத்துக்கு உங்க அப்பா விஷம் வச்சிருக்காரு. அதுதான் பிராது. இப்ப உங்க அப்பாவுக்கு 1000 சவுக்கடி தண்டனை கொடுக்க போறோம். ஆத்தி, இது என்ன அநியாயமா இருக்கு? என் அப்பா மேல எதுக்காக இப்படி ஒரு பழி தூக்கி போடுறீங்க? என் அப்பா ரொம்ப நல்லவரு. உங்க அப்பா நல்லவரா கெட்டவரான்னு விசாரணையில தெரிய வரும். இது பெரிய கோர்ட்டு, இவர் பெரிய ஜட்ஜ். நாங்க இவர் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா? எங்க மேல இப்படி ஒரு வீண் பழி சுமத்துறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். ஏமா என்ன வந்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயாவை எதிர்த்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்க. உங்க ஐயா எதுக்காக எங்க மேல வீண் பழி போடுறாரு? அத கேட்கறதுக்கு துப்பு இல்ல. நாங்க தான் விஷம் கலந்தோம்னு சொல்றீங்கல்ல, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்ல. எங்க ஐயாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. கல்யாணத்தப்போ எங்க குடும்பத்து பிள்ளைய கூட நீங்க தான் கடத்துனீங்க. எப்பப்பா என்ன பொய்? அதானே, இந்த ஊர் ஆளா இருந்தா பொய் சொல்ல மாட்டாரு. நீதான் வெளியூர் ஆளாச்சே. எங்கயோ இருந்து பஞ்சமலைக்கு வந்த பரதேசி நாயக இங்க வந்து எங்க ஊரையும் எங்க மக்களையும் நாட்டாமைய பண்ணிக்கிட்டு இருக்க. யோ வேல, என்ன உன் பொண்ணு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா? ஐயா எழுத்து நீயும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. பொண்ணு வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. ஏ கண்ணாத்தா, நாளா ஒழுங்கா தான் வளர்ந்துருக்கேன். நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரு. பதில் சொல்லுங்க. எங்கயோ இருந்து வந்து எங்க ஊரை நாட்டாம பண்றது மட்டும் இல்லாம இப்போ எங்க மேலேயே பழிய போடுறீங்களா? எங்க அப்பா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவரு. அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு இந்த ஊரே அவர்தான் நம்பும். ஏமா கொஞ்சம் பொறுமையா பேசு. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. நாங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க தான். அதுக்காக இந்த ஊரை நாட்டாம பண்ணணுங்கிற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்ல. இதெல்லாம் இந்த ஊர் கொடுத்த மரியாதை. ஆமா, 2 ஸ்கூலையும் ஒரு ஹாஸ்பிட்டலையும் கட்டி கொடுத்துட்டா நீங்க பெரிய இவங்க. ஏன் எங்களால இதெல்லாம் பண்ண முடியாதா? இவ்ளோ வாய் பேசுறீல, பண்ண வேண்டியதானே? அதெல்லாம் எங்க எப்படி பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். இப்போ பிரச்சனை அது இல்ல. எங்க மேல இவர் வீண் பழி போட்டுருக்காருல, அதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். என்ன பெரிய மனுஷரே, வாயை திறக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எங்க அப்பாவோட பொழப்பதான் கெடுக்கிறீங்கன்னு பார்த்தா இப்போ எங்க மேல வீண் பழி போட்டு இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்களா? ஏய் என்னடி விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? முனுசாமி அமைதியாரு. ஐயா உங்களே அவ எழுதி பேசிட்டு இருக்கான். அமைதியா இருக்க சொல்றீங்க. பேசட்டும் விடு. அவங்க மனசுல இருக்கிறத அவங்களும் சொல்லட்டும். நீ அமைதியாரு, அவங்க பேசட்டும். நீ சொல்லுமா. நீங்க தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்க மேல எதுக்காக வீண் பழி போடுறீங்க? உங்க அப்பாவை ஒட்டு மொத்தமா வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க நிலத்தை உழுது விவசாயம் பண்ணி முதலாளியா இருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்த வியாபாரமும் உங்க அப்பா பண்ணார்னா அவங்க எல்லாரும் இவருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களோட விளைச்சலை யாருக்கிட்ட விற்கணுங்கிறத அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். முதலாளி தொழிலாளின்னு யாரையும் பிரிச்சு பார்க்காம எல்லாரும் சமமா இருக்கணும்னு நினைச்சேன். ஏன் சொன்னீங்கய்யா? அப்படி சொல்லுங்க. அப்பவாது இந்த பொண்ணுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இப்படி பூசி முழுகுனா நாங்க அதை ஏத்துக்கணுமா? எங்க மேல வீண் பழி போட்டதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். வர அடுத்த பாயிண்ட் அங்கதான். முனுசாமி, கோயில் பூசாரி எங்க? வர சொல்லிட்டேயா, வந்துட்டு இருக்காரு. அம்மாடி, நீ என்னமா படபடன்னு பேசிட்டே இருக்க? ஒருவேளை குற்றத்தை நிரூபிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவ? விஷத்தை கலந்தது நம்ம 3 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம். ஏமா எதுக்கும் வாயடக்கி பேசு. அந்த ஆள் நிரூபிச்சுட்டாருன்னா 1000 சவுக்கடி நான் தான் வாங்கி ஆகணும். ஐயா வணக்கம். வாங்க பூசாரி. இதோ வந்துட்டார்ல, இவர் தானே தீர்த்தம் கொடுத்தாரு. அப்படின்னா இவர் தான் விஷம் கலந்திருக்கணும். இது தெரியாம எங்க மேல வீண் பழி போட்டுட்டீங்க. ஏமா அநியாயமா என் மேல இப்படி பழிய போடாத. ஐயா இவங்க தான் இதை செஞ்சிருக்காங்கிறதுக்கு ஆதாரத்தோட தான் நான் வந்திருக்கேன். என்னன்னு சொல்லுங்க பூசாரி. ஐயா கோவிலுக்குள்ள வச்சுதான் இவங்க தீர்த்தத்துல விஷத்தை கலந்துருக்காங்க. ஏ பூசாரி, என்ன நீயே உன் கண்ணால பார்த்த மாதிரி சொல்ற? என் 2 கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அதுல பதிவாயிருக்கு. ஐயோ தகப்பா, இப்படியா போய் மாட்டுவேன்? கோவிலுக்குள்ள வச்சு எதுக்கியா விஷத்தை கலந்த? எனக்கு என்னமா தெரியும்? கோவிலுக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்கிறதே இந்த ஆளு சொல்லிதான் எனக்கு தெரியுது. இத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ள இருக்க, இது கூடவா தெரியாது? ஐயா கேமராவில எல்லாமே நல்ல பதிவாயிருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. பூசாரி பயப்படாதீங்க, உங்க மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப என்னமா சொல்ற? அந்த சொல்றது என்ன? நானே சொல்றேன்.
ஆமா, எங்க அப்பா தான் விஷம் கலந்தாரு. உங்களால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா 1000 சவுக்கடி தானே. அதெல்லாம் எங்க அப்பா வாங்க ரெடியா தான் இருக்காரு. என் பொண்ணு சொல்ற மாதிரி மிஞ்சி மிஞ்சி போனா 1000 சவுக்கடி தானே, அதை வாங்கிக்க நான் ரெடியா தான் இருக்கேன். ஆமா, நான் தான் இதை பண்ணேன். எங்கேயோ இருந்து பஞ்ச பழைக்க வந்தவங்க இந்த ஊரை ஆள்றது எனக்கு பிடிக்கல. யோ வேலு, என்னையா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம்னு ஒண்ணு இல்ல. இவர் நம்ம ஊருக்கு எத்தனை நல்லது பண்ணிருக்காரு. ஊருக்கு நல்லவரா இருந்தா நீங்க எல்லாம் கும்பிடு போடுங்க, நானும் போடணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து இவர் ஊர் தலைவராக்குனீங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கேன். என்ன 1000 சவுக்கடி தானே, கொண்டு வர சொல்லுங்க. அடிலாம் கொடுத்தா உடனே மறந்து போயிரும். எந்த பணத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் எங்க குடும்பத்தோட உயிரை எடுக்கணும்னு நினைச்சியோ, அந்த பணத்தையே நீ விரையும் செய்யற மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறேன். இந்த ஊருக்குள்ள ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அது இவன் பணத்தை வச்சு உங்களுக்கு சரி செஞ்சு தருவான். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. ஐயா, சிறப்பான தண்டனை. இதுதான் சரியா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாத்ரூம் தான் இருக்கு. இன்னொரு பாத்ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு கட்டடம் எக்ஸ்ட்ரா வேணும். ஸ்கூல் பிள்ளைங்க விளையாடுறதுக்கான பொருள் எல்லாமே கவர்மெண்ட் அலர்ட் பண்ணிருக்கு. ஆனா அதை வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ரூம் இல்ல. குழந்தைங்க வீட்டுக்கு பொருள் எடுத்துட்டு போயிருதுங்க. அதை நம்ம கேட்கவும் முடியாது. சின்ன குழந்தைங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ரூம் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு கட்டடமும் ஒரு பாத்ரூமும் ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. பண்ணிடலாம். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, நிறுத்துங்க. என்ன லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. இதுவே கொஞ்சம் ஓவர் தான். இதுல ஏதாவது ஒண்ணுதான் எங்களால செய்ய முடியும். நம்ம ஊரு குளம் ரொம்ப நாளா தூர் வராம இருக்கு. அது தூர்வாரி கொடுத்து சீரமைச்சா நல்லா இருக்கும். சரி, இந்த 3 விஷயத்தையும் உங்க காசை போட்டு நீங்களே பண்ணி கொடுக்கணும். என்ன இது அநியாயமா இருக்கு? இவ்வளோத்தையும் நான் இப்படி பண்ண முடியும்? என்னாலலாம் இந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட முடியாது. இன்றைய பஞ்சாயத்தோட முடிவு இதுதான். இதுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஒருவேளை முடியாதுன்னா சொல்லு, போலீஸ்ல கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்பா, சரின்னு சொல்லி விஷயத்தை முடிங்க. இதுக்கு மேலலாம் தாங்காது. இல்லைன்னா தண்டனை அதிகப்படுத்திட்டே போயிட போறான். கார்த்திகமா, கை காசு போட்டு அவ்வளவு நம்மளால பண்ண முடியாது. அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. நம்ம கிட்ட இல்லாத பணமா காசா? ஒரு போலீஸ் வேற இவனுக்கு நல்லா தெரிஞ்சவன். நம்மள உள்ள தூக்கி வச்சா அவ்வளவுதான். கொலை முயற்சி கேஸ்ல உள்ள போனா வருஷ கணக்குல உள்ள இருக்கணும். அதனால பஞ்சாயத்து முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லிருங்க. சரிங்க ஐயா, பஞ்சாயத்து முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். சரி, உங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் தரேன். எல்லாத்தையும் சீக்கிரமா முடிக்கிற வழி பாருங்க. பஞ்சாயத்து கலையலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ, திரு முடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். ஒருவேளை மொத்தமா மறந்துருச்சோ? நீ வேற ஏன்டா படுத்துற? சும்மா இரு, வாய் வைக்காத. மகா கிட்ட இன்னைக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் இருக்கு. பாரு, என்னைக்குமே புரிஞ்சு தள்ளுவா. ஆனா இன்னைக்கு அமைதியா நிக்கிறா. ஒருவேளை அவளுக்கு முன்ன மாதிரியே பாதி பாதி ஞாபகம் இருந்தா இந்நேரம் யுவன் சொல்லியிருப்பா. அப்படி இல்லைன்னா அனீஷ்னு சொல்லியிருப்பா. ஆனா 2 பேரையும் சொல்லாம அமைதியா நிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ எல்லாமே மறந்துருக்கும்னு தோணுது. அட ஏறிடா, அவ பேசுவாள அப்ப தெரியும். ஏங்க ஏங்க சொல்லு மகா. ஏங்க, நீங்க எதுக்காக என்ன இப்படி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆச்சரியமாவா? அப்படிலாம் இல்லடா செல்லம். எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க. ஏங்க, இந்த உலகத்திலேயே நம்மளோட காதல் தான் ஆழமானது. ஏன் ஷாலு, இப்போ இத பேசுறது மகாவா இல்ல ஐஷுவா? எனக்கு என்னடா தெரியும். வெயிட் பண்ணி பாப்போம் இரு. கரெக்ட் தான் மகா. ஏங்க, போன ஜென்மத்துல அனீஷ் ஐஷுவா பிறந்திருக்கோம். இந்த ஜென்மத்துல யுவன் மகாவா பிறந்திருக்கோம். ஆனா நம்ம காதல் மட்டும் மாறாம அப்படியே இருக்குல்ல? மகா, என்னங்க யோசிக்கிறீங்க? எனக்கு 2 ஜென்மமே ஞாபகத்துல இருக்கு. எனக்கு ஒட்டு மொத்தமா எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருச்சு. நடந்தது எல்லாமே நல்லாவே ஞாபகம் இருக்கு. முன் ஜென்மத்துல வேணா நம்ம ஒண்ணு சேராம போயிருக்கலாம். ஆனா இந்த ஜென்மத்துல அப்படி எதுவும் நடக்காது. ஆனா மகா, அது எப்படி நீ அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? போன ஜென்மத்திலயும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன், ஒரு குழந்தை கூட இருந்துச்சு. அதான் ஆதி சார். இந்த ஜென்மத்திலயும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஒருவேளை அதே மாதிரி இந்த தடவை அப்படி எதுவும் நடக்காது. இந்த தடவை நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் பிறந்திருக்கோம். அதனால பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் என்ன, இதோட கதை முடிஞ்சது. மச்சான், இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடலாம்டா. ஃபர்ஸ்ட் நாங்க எங்க ஊருக்கு கிளம்புறோம். எங்களுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க அம்மா அப்பாவை சமாளிக்கணும். ஹே, ஆமால, நடந்த கலவரத்துல உங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கூட சொல்லல. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் டி. நீ இப்படி நல்லபடியா குணமாகி வரணும் தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன். கள்ளி, காட்டுக்குள்ள போய் கடைசில கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்ட. என்ன பண்றது, என் விதி அப்படி எழுதி இருக்கு. விதி எழுதல, நம்ம அட்மின் எழுதிட்டாங்க. சரி மகா, நாங்க அப்படியே இங்க இருந்து கிளம்புறோம். நீங்களும் ஊருக்கு போய் சேருங்க. டேய், என்ன பாதியிலே கழட்டுக்கிறீங்க? ஊருக்கு வந்துட்டு போங்க. இப்படியும் குடும்பத்தோட இருந்துட்டு நீ திரும்ப அங்கதானே வந்தாகணும். அங்க வச்சு பாத்துக்கலாம். எங்க வீட்ல அம்மா ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. முதல்ல நாங்க போய் அவங்களை கன்வின்ஸ் பண்றோம். சரிடி, நாங்களும் கிளம்புறோம்.
ஏங்க அந்த ஐயா கிட்டயும் அம்மா கிட்டயும் இன்னைக்கே சொல்லிருங்க, பேக் பண்ணிடலாம். ம் சரி மகா. என்னங்க அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க? இல்ல செல்லம், பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ நாளைக்கு நாளைக்கு என்ன? நேத்து கல்யாணம் பண்ண பாலாவே உடனே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டான். சரி, அதுக்கு அதான் செல்லம், நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா சி போங்கங்க. அப்படி நீ வெக்கப்படுறத பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆ, இருக்கும் இருக்கும். ஆள பாருங்க ஆள. நான் கிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் விலகி விலகி ஓடுனீங்கல்ல, இனி நமக்குள்ள எதுவும் கிடையாது. ஏய், உன் அத்தா பாவண்டி. என்னது அத்தானா? இல்லனா மாமான்னு வச்சுக்கலாமா? ஏங்க சும்மா இருங்கங்க. இதுக்கப்புறமும் நான் சும்மா இருந்தா நீ எப்படி அம்மாவ? சி லூசு. அதெல்லாம் ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். இப்ப விடுங்க. ஊருக்கு வா, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்படியே கவனிச்சிட்டாலும்